வணக்கம். புதுவை பேருந்து நிலையம் அருகே பேருந்து இயக்காமல் போராட்டம் நடத்திய அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை போலீசார் தடுத்தும் மீறி போராட்டம் நடத்தியதால் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழக மேலாளர் வாசுதேவனை 2 பேர் தாக்கியதாகவும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அரசு பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் பேருந்து நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஓட்டுநர்கள் அரசு பேருந்துகளை இயக்காமல் பேருந்து நிலையத்திலேயே நிறுத்திவிட்டதால் பேருந்து நிலையத்திற்குள் எந்த பேருந்தும் செல்ல முடியாமலும் வெளியே எந்த பேருந்தும் வர முடியாமலும் பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் சாலை முழுவதும் பேருந்துகள் செல்ல முடியாமல் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. மேலும் மாலை நேரமானதால் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவர்கள், அலுவலகம் முடிந்து வீடு திரும்புபவர்கள் என வாகன நெரிசல் அதிகமாக இருந்ததால் எந்த பக்கம் பார்த்தாலும் வாகனங்கள் செல்ல முடியாமல் நின்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இத்தகவலை அறிந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து செல்லும்படி கூறியும் அவர்கள் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்தனர். போக்குவரத்து நெரிசலும் கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் பொதுமக்களின் நலன் கருதி போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தி கலைந்து செல்ல செய்தனர். பின்னர் மிகவும் போராடி போக்குவரத்தை சரி செய்தனர். இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் மீனவர் மேம்பாட்டுக் கழகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்ற மீனவர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை அரசு மீன்வளத்துறை சார்பில் மீன்வளம் மற்றும் மீனவர் தின விழா காலாப்பட்டில் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் வரவேற்று பேசிட அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து பேசுகையில், மீனவ மக்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற வேண்டும், இதற்கு கல்வி அடிப்படை தேவையாகும். மேலும் மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை செய்து தர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் தற்போது நிதி நெருக்கடி உள்ளதால் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றாலும் நிதி நிலைமை சரி செய்யப்பட்டு வருவதாகவும், முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ள 11,000 பேருக்கு விரைவில் பரிசீலனை செய்து உதவித்தொகை வழங்கப்படும் மற்றும் 100 ரூபாய் உயர்த்தி ஜனவரி மாதம் முதல் மீனவர் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்த முதல்வர், மேலும் டீசல் மானிய தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும், மீன்பிடி துறைமுகத்தை விரிவுபடுத்தவும், காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பிற்கு பேருந்து வசதியும் செய்து கொடுக்கவும், மீனவர் மேம்பாட்டுக் கழகம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். புதுவை கூட்டுறவு நிறுவனங்கள் அரசின் உதவியை எதிர்பாராமல் சிறப்பாக செயல்பட்டு லாபகரமாக இயங்க நிறுவன அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். புதுவை கூட்டுறவுத்துறை சார்பில் மாநில கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்க வளாகத்தில் 60ஆம் ஆண்டு அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி சிறந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு நினைவு பரிசினையும், கூட்டுறவு ஒன்றியம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உதவும் வகையில் கூட்டுறவு சங்கங்கள் துவங்கப்பட்டு உதவி செய்யப்பட்டு வருவதாகவும் அதில் அனைவரும் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார். ஆனால் அந்த கூட்டுறவு நிறுவனங்கள் இயங்கும் நிலைதான் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாகவும், அனைத்து நிறுவனங்களும் அரசின் உதவியை எதிர்கொண்டே தங்களை முன்னெடுத்துச் செல்வதாக வருத்தம் தெரிவித்த அவர், ஒரு கூட்டுறவு நிறுவனமானது தங்களது பணியை சிறப்பாக செய்து நிறுவனத்தை லாபகரமாக இயக்கி அதன் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் பயன்பெற்று மற்றவர்களையும் பயனுறு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தான் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு பல்வேறு கூட்டுறவு நிறுவனங்கள் லாபகரமாக இயங்குவதற்கு தேவையான பணிகளை மேற்கொண்டு உதவி செய்தும் அதனையும் முறையாக பின்பற்ற தவறியதால் மீண்டும் அரசின் உதவியையே நாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே கூட்டுறவு நிறுவனங்களை லாபகரமாக இயக்கி அதன் பழைய சூழ்நிலையை மாற்றி புத்துணர்வு பெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சரியான அலுவலர் மற்றும் ஊழியரிடமிருந்து சரியான பணியை பெற்று முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும், அதற்கு அனைத்து கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முன்னதாக கூட்டுறவு சங்க பதிவாளர் பிரியதர்ஷினி வரவேற்று பேசிய விழாவில் கூட்டுறவு சங்க செயலாளர் ராகேஷ் சந்திரா வாழ்த்துரை வழங்கினார். நிறைவில் துணை பதிவாளர் பாலகிருஷ்ணன் நன்றி கூறினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொலை செய்யப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் காமராஜுக்கு இரங்கல் கூட்டம் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை அருகே பெரிய காட்டுப்பாளையத்தில் புருணாங்குப்பத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் அரிவாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால் 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது உடலுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த காமராஜுக்கு இரங்கல் கூட்டம் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், துணைத் தலைவர்கள் பாலாஜி, தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று அவரது மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் மற்றும் இரங்கல் தெரிவித்தனர். கூட்டத்தில் திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இரங்கல் கூட்டத்தில் காமராஜ் படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அது தொடர்பான அவசர கூட்டம் மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் டி. ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் பெத்தபெருமாள், ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, நீலகங்காதரன், INTUC ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், சிவக்கொழுந்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பந்த் போராட்டத்தால் மக்கள் இன்னலுக்கு உள்ளாவார்கள், வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் பந்த் போராட்டம் தேவையில்லை என்று அனைவரும் கேட்டுக் கொண்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் AKD ஆறுமுகம் காமராஜ் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். புதுவையில் சிறுபான்மையினருக்கு IAS பயிற்சி மையம் துவங்கப்படும் என்று சிறுபான்மையோர் தின விழாவில் அமைச்சர் ராஜவேலு உறுதியளித்தார். புதுவை தட்டாஞ்சாவடி பாத்திமா பள்ளி வளாகத்தில் சமூக நலத்துறை சார்பில் சிறுபான்மையினர் தின விழா நடைபெற்றது. சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன் வரவேற்று பேசிய விழாவில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அருட்தந்தை லாரன்ஸ், அரசு டவுன் காஜியார் முகமது ஜயீத், ஹர்விந்தர் சிங் சட்டா ஆகியோர் முன்னிலை வகித்திட சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறுபான்மையின மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பேசுகையில், மத்திய அரசின் ஆணைப்படி மாநில அரசு சிறுபான்மையினருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து SC, ST மாணவர்களுக்கு துவங்கப்பட்டுள்ளதை போன்று சிறுபான்மையின மாணவர்களுக்கும் IAS, IPS பயிற்சி மையம் துவங்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது என்று பேசினார். விழாவில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் சாந்தி, சரோஜினி, தியாக ஜோதி மக்கள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சைல்ட் லைன் சார்பில் சர்வதேச குழந்தைகள் உரிமை தினத்தை முன்னிட்டு நடந்த மனித சங்கிலியை கல்வி அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். சர்வதேச குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சைல்ட் லைன் சார்பில் மனித சங்கிலி அமைத்து விழா கொண்டாடப்பட்டது. புதுவை ஜாலி இல்லம், பேபிசாரா இல்லம், சந்தோஷ் நண்பன் இல்லம், சரானா இல்லம், விவேகானந்தா இல்லம் ஆகிய இல்லங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மனித சங்கிலியை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் தியாகராஜன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். பல்நோக்கு சமூக சேவா சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் அருள் திரு ஆல்பர்ட் தம்பிதுரை முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜாலி இல்ல இயக்குநர் புரூனோ சாவியோ, பேபிசாரா இல்ல செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சைல்ட் லைன் திட்ட பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுவை முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த அறிவியல் மற்றும் கலை கண்காட்சியை அருகிலிருந்த பள்ளி மாணவ மாணவிகள் கண்டுகளித்தனர். புதுவை முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை பள்ளி முதல்வர் வேல்முருகன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். மாணவ மாணவியரின் 104 அறிவியல் படைப்புகள், 46 கலை படைப்புகள் இடம்பெற்ற கண்காட்சியில் சிறந்த படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. கண்காட்சியை அப்பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மட்டுமின்றி அருகிலுள்ள பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்டுகளித்தனர். பான்கோஸ் பள்ளி மாணவி தற்கொலைக்கு காரணமான ஆசிரியரை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்திய கிராம மக்களிடம் துணை சபாநாயகர் TPR செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் பான்கோஸ் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த விழுப்புரம் மாவட்ட ஒட்டை கிராமத்தைச் சேர்ந்த சந்தியா என்ற மாணவி நேற்று முன்தினம் மாலை தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழ் பாடத்தில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் ஆசிரியர் திட்டி அடித்ததாகவும், இதனால் மனமுடைந்த அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரியவந்தது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் ஒட்டை ஊராட்சித் தலைவர் சுந்தர் தலைமையில் பான்கோஸ் பள்ளி முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவியை அடித்த ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி கோஷமிட்டனர். தகவல் அறிந்த துணை சபாநாயகர் TPR செல்வம், விழுப்புரம் DSP ராஜேந்திரன், காட்டேரிக்குப்பம் இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் மற்றும் போலீசார், ஆலை சேர்மன் ராஜசேகரன் மற்றும் பலர் பள்ளிக்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆசிரியை மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக AFT கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. புதுவை AFT மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் முத்தமிழன் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை AFT மில்லை இயக்காமலும் பல மாதங்களாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமலும் உள்ளதால் ஊழியர்கள் குடும்பங்கள் கஷ்டமான நிலையில் உள்ளனர். இந்நிலையில் ஊழியர்களின் உரிமைகளை பறித்துக் கொண்ட நிர்வாகம் தற்போது லே ஆஃப் செய்ததோடு மில்லை இயக்க தொழிலாளர்கள் ஒத்துழைக்கவில்லை என்று குற்றச்சாட்டை சுமத்தி வருவதாக குற்றம் சாட்டிய அவர்,
மேலும் லே ஆஃப் செய்யக்கூடாது, மில்லை இயக்கிட வேண்டும், மில்லை விற்கக்கூடாது, பணியினை வழங்க வேண்டும், சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதனை அரசிற்கும் மில் நிர்வாகத்திற்கும் தெரிவிக்கும் வகையிலும் வரும் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து 3வது நாளாக நீடித்த தனியார் பள்ளி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக பெத்தி செமினார் பள்ளி ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுவை அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் உருவாக்கப்பட்ட பதவிகளில் காலியாக உள்ள 232 பதவிகளை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கடந்த 18ஆம் தேதி முதல் தபால் நிலையம் எதிரே காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அவர்களின் போராட்டத்திற்கு திமுக உள்பட பல்வேறு கட்சியினரும் ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக நீடித்த போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவாக பெத்தி செமினார் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனிடையே உண்ணாவிரத பந்தலில் 2 ஆசிரியர்கள் திடீரென மயங்கி விழுந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று சம்மேளனத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் மற்றும் கோரிக்கைக்கு தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் 4வது நாளாக தொடர்ந்த ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பேசினர். புதுவை காங்கிரஸ் பிரமுகர் கொலையில் நடந்த கலவரத்தில் வழக்கறிஞரை போலீசார் கைது செய்ததை கண்டித்து புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுவை காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் நேற்று முன்தினம் இரவு கொலை செய்யப்பட்டார். இத்தகவலை அறிந்த அவரது ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டபொழுது பெரிய காட்டுப்பாளையத்தில் பரத்சிங் என்பவர் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டது மற்றும் பரத்சிங்கின் மனைவி மல்லிகாவை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதால் கலவரம் வெடித்தது. எனவே போலீசார் தடியடி நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் கலவரத்திற்கு காரணமானவர் வழக்கறிஞர் புஷ்பராஜ் என கூறி அவரை ரெட்டிச்சாவடி போலீசார் கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்து புதுவை வழக்கறிஞர்கள் 700க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டன. தென்னாப்பிரிக்காவில் வணிக வளாக கட்டிடம் சரிந்து விழுந்ததில் 4 பேர் பலியாகினர். 50க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு போராடி வருகின்றனர். தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பன் நகருக்கு அருகே டோங்காத் என்ற இடத்தில் 200 மீட்டர் நீளத்திற்கு மிகப்பெரிய வணிக வளாக கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு நேற்று 100க்கும் மேற்பட்டோர் கட்டிடப் பணிகளை செய்து கொண்டிருந்த நிலையில் மாலை 4 மணியளவில் திடீரென கட்டிடத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த மீட்பு படையினர் கட்டிடத்தில் சிக்கிய 30 பேரை மீட்டனர். இதில் ஏராளமானோருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது. காயமடைந்தோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மருத்துவ அதிகாரி நீல் போவேல் கூறுகையில், கட்டிட இடிபாடுகளில் சிக்கி பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் எதுவும் இதுவரை தெரியவில்லை என்றார். மேலும் கட்டிட இடிபாடுகளில் 50 பேர் வரை சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.